ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சீஸ் எக் பிரெட் ஆம்லேட் தான் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இல்லை ஒரு பவுலில் 2 முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை அடித்து சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையாக பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், இதை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி விதையை எடுத்துட்டு சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை, இதுக்கு தேவையாக உப்பு கொஞ்சமாக, அதே மாதிரி கொஞ்சமாக மிளகு பொடி. இப்போ இந்த முட்டையை இதோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இனி ப்ரெட்டை ரெடி பண்ணிடலாம். ப்ரெட்டை ரெடி பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டில் சைடில் உள்ளதை உள்ளத்தையும் இப்படி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்படி எல்லா ப்ரெட்டையுமே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம லைட்டாக எண்ணெய் தடவி சிம்மில் வச்சுட்டு இந்த ப்ரெட்டை லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். லைட்டாக நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்தால் போதும். இந்த அளவு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை இந்த அளவு ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஒரு பக்கம் மட்டும் முக்கி கல் வச்சுட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா சீஸை வச்சுட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்து ஃபுல்லாக இந்த முட்டையில் டிப் பண்ணி இது சின்ன பிள்ளைகளே சாப்பிட்றது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டுட்டு இந்த பக்கமும் இனி 2 பக்கமும் மாற்றி போட்டு வேக வச்சுக்கலாம். பக்கம் வெந்த உடனே நம்ம மறுபக்கம் அதை திருப்பி போட்டுக்கலாம். வேகட்டும். நம்ம ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்குறோம். பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். எல்லா பக்கமுமே வெந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி நம்ம எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். பொதுவாகவே வீடுகளில் பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ப்ரெட் சாண்ட்விச், அப்புறம் ப்ரெட் ஆம்லேட்டு, இப்படி சீஸ் ப்ரெட் ஆம்லேட், இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கும் ஈஸி. ஆக்சுவலாக இதை நான் என்ன சொல்லுவேன்னா ஃபேன்சியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸோ இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.